நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு தோசை சாம்பார் கிடையாது, தட்டைப்பயிறு குழம்புன்னு சொல்லுங்க. இது என்ன சிக்கனா என்னன்னு சொல்ல தெரியுமா? தெரியாது. திறந்து பாத்துருவோமா? சாந்தமாகு சொல்லு. சாந்தமாயிரு சொல்லு. அமைதியாயிரு. குக்கரை அமைதியாரு. எங்க அப்பா சொன்னா கேளு. எங்க அப்பா உன்னை அடிச்சிருவாரு. குக்கரே சொல்றத கேளு. சவுண்ட் விடாத சொல்லு. குக்கரே சவுண்ட் விடாத. எங்க அப்பா உன்னை அடிச்சிருவாரு. என்னன்னு பாத்துருவோமா? ஐயோ, சிக்கனா மட்டனா பிரியாணியான்னு தெரியல. இல்ல உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. உருளைக்கிழங்கு இல்ல பீட்ரூட். ஆடா பாவிகளா, பீட்ரூட். அடடடடடா. ஏய், ஏமாறப்பட்டான் மீசமணி. ஆஹா, ஒரு ரத்தம் ஊறுறதுக்கு சரியான ஒரு இதுனா, அந்த ஒரு மருந்துனா இதுதான் நண்பர்களே. இதை டெய்லி சாப்பிடுங்க. பீட்ரூட்டை உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். என்ன மது? ஓகேடா அதுமா, நீ டக்கு சாப்பிடியா? ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்பா கூட சாப்பிடவா? ஐயோ, இன்னைக்கு காலையிலே பறிச்சிச்சு நண்பர்களே. அப்படிங்க, தூங்க. இன்னைக்கு என் மகளுக்கு ஸ்கூலு நண்பர்களே. எனக்கு 5 நாள் தான் நண்பர்களே ஸ்கூலு. ஐயோ நண்பர்களே, உண்மையிலே என் மகன் மாதிரி. 2 நாள் லீவுக்கு என் மகன் 5 நாள் ஸ்கூலுக்கு போதான். என்னடா இன்னும் உனக்கு எத்தனை ஸ்கூலு? 5 நாளைக்கு, அடுத்த நாளைக்கு 2 நாளைக்கு, அதுக்கப்புறம் 5 நாளைக்கு, அதுக்கப்புறம் 2 நாளைக்கு, அதுக்கப்புறம் பரீட்சை முழு பரீட்சை. அதுக்கப்புறம் அந்த பரீட்சைக்கு அப்புறம் 1 மாசம் லீவு நண்பர்களே. 1 மாசம் லீவு சும்மா ஒண்ணும் கிடையாது. என்னப்பா சொல்லு, எத்தனை மாசம்? 1 மாசம் லீவு நண்பர்களே. இங்கே வாத்தா, என் பொண்டாட்டி வச்சா அப்படியே தட்டைப்பயிறு குழம்பு. அடடடடா, செம்ம டேஸ்ட் நண்பர்களே, செம்ம டேஸ்ட். அப்படியே தட்டைப்பயிறு குழம்பு ஊற்றி காலங்காத்தால வெறும் வயிற்றுல புனஞ்சிக்கிட்டு வைக்காலே அடித்தோம்னா டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. சரி, நல்லா சரி. அம்மா முட்டாதீங்கப்பான்னு வழி. அம்மா நீங்கள் முட்டுறீங்க என்ன டெய்லி. இந்த பீட்ரூட்டு திங்கிறதுக்கு ஒரு கிண்ணம் இல்லையே. நல்லா இருக்குது பீட்ரூட்டு. இதில் வச்சுக்கிறவா? சாப்பிட்டு வை, நான் வச்சுக்கிறேன். அது ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கிறப்பா. கிண்டாதப்பா. எச்சி ஊறுதுப்பா. நீங்க ஆத்தாடி எச்சி ஊறுது நண்பல. இந்த குழம்பு வசையை பொண்டாட்டிக்கு தங்க காப்பு வாங்கி போடான்னு நினைக்கிறேன். ஆனால் பித்தாளை காப்பு வாங்க கூட காசு இல்லை. அதனால் பொங்கல் வாழ்த்துக்கள் உனக்கு. என்னடா பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லக்கூடாது, பொங்கலை வாங்கி கொடுக்கணும். கேடா என்ன பொங்கல் வாங்கி கொடுக்க? இந்த உருளைக்கிழங்கு இந்த சோத்துல வச்சு அப்படி 2 இப்படி புனைஞ்சிக்கிட்டு உருட்டி அடித்தோம்னா இதில் இருக்க ஒரு இனிமையான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. நான் சோறு எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? உருளைக்கிழங்கு போட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தோலை பிச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பெசருக்குவேன். அதுக்கப்புறம் சோறுக்குள்ளே வச்சு சாப்பிடுவேன். பாடுறா நல்லா இருக்குமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மீசமணி பயிலுகடா. மதுமிதா பயிலுகடா. அமேசன் 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 அமேசன். முத்துலட்சுமி பகலுகடா ஷர்மிளா பகலுகடா. கத்திரிக்காய் வந்து அப்படியே மட்டன் மாறுது. ஆஹா செம்ம செம்ம. பாவை மக 9 நாள் லீவு, இன்னைக்கு ஸ்கூலு. என் மக உண்மையிலே பாவங்க. நான் என் கூடயே ஒரு வாரமாக அந்த 9 நாளாக என் கூடயே இருந்தான் என் பிள்ளை. இவன் நினைக்கிறாளா இல்லையா, நான் நினைக்கிறேன் என் பிள்ளைக்கு இன்னைக்கு லீவு தான் நல்லா இருக்குண்டு. என்ன சாமி? போய் நல்லா படிக்கணுமியா? ம். நீ ஃபஸ்ட் ரேங்கில் எடுக்கணும். நல்லா படித்தா போதும் அப்பாவுக்கு, சரியா? ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா என்ன மாதிரி தான் நீ இருப்ப. என் பிள்ளை என்ன மாதிரி தானே இருக்குது நண்பர்களே. நம்ம எடுத்தால் தானே என் பிள்ளை எடுக்கும். ரொம்ப இல்லை. இதில் என்ன ஒரு குறை தெரியுமா? ஒரு அவிச்ச முட்டை இருந்தால் புனஞ்சுக்கிட்டு உதிர்ந்துட்டு அடுத்த செமட்டாக இருக்கும். அப்பப்போ முத்துலட்சுமி ஒரு தப்பு பண்ணிடுங்க நீங்கள் நண்பர்களே. வாரத்தில் ஒரு நாள் பயிர் குழம்பு எடுத்துங்க. மொச்சப்பயிறு, தட்டாம்பயிறு, சுண்டைக்கடலை, வெள்ளை முச்சை, வெள்ளை பட்டாணி, அப்படி நிறையா பயிர் வயிறு எடுத்துங்க. உடம்புக்கு ஆரோக்கியம். டெய்லி மட்டன் சிக்கன் வீடியோ போட்டு நம்மளுக்கு லைக் வேணும், ஷேர் பண்ணணும் தேவையில்லை நண்பர்களே. நமக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டு கிடச்சாலே அந்த 2000 பேர் 1000 பேர் பார்த்தாலே போதும். என்னடா மதம்மா? வெளிநாட்டில் வாழும் கண்டிப்பா வெளிநாட்டில் வாழும் பச்சை மிளகா இருக்குப்பா, இருப்பா சூப்பராக இருக்குப்பா பச்சை மிளகா. வெளிநாட்டில் வாழும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த தட்டப்பயிர் சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் வெளிநாட்டில் உள்ள சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான் இருக்கவங்களாம் இந்த மாதிரி தட்டப்பயிர் குழம்பு வச்சு சாப்பிட முடியாது. உங்களுக்காக நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு அந்த பழைய உலகத்துக்கு நான் கொண்டு வர்றேன் உங்களை. அடடடடா உம்டா டக்குன்னு சாப்பிடா. நண்பர்களே, வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் உடனே தகவல் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஐடி மீசம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணலாம் வேணாம். ஏதாவது பிரச்சனை நீங்கள் என்னோடய இன்பாக்ஸில் ஒரு வாய்ஸ் மெசேஜாக போடுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. வெளிநாட்டில் உள்ள தமிழர்களே, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த மதுரை மீசமணி நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் என் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் வந்து உங்கள் புகார் தெரிவிக்கலாம். நான் உடனே பதிவாக போடுவேன். மலேசியா தமிழர்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பண்ண மலேசியா தமிழர்கள்லாம் உண்மையிலே ரொம்ப நன்றி. மலேசியா வரப்போகிறேன். மலேசியா மக்களை சந்திக்கிறேன். சாப்பிட்றேன். பாவ என் மக ஜாலியாக என் கூட ஒரு வாரம் இருந்துச்சு நண்பர்களே. ஸ்கூலுக்கு அது ஒரு முட்டு
அப்போ இரும்பு பெண்மணி என் மக இரும்பு பெண்மணி என்னடா சாமி இரும்பு பெண்மணி சொல்லு. என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க இல்லையா? அப்படியா? சரி சரி சாப்பிடுங்க. சூப்பராக சாப்பாடு அருமையான ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு மனைவிக்கு நன்றி. தரமான அதாவது பருப்பு ரசம் மாதிரியே வச்சுருக்கப்பா. ரொம்ப ரம்மையாக இருக்குப்பா. தட்டைப்பயிர் குழம்பு வைக்க ஒரு சிறந்த இடம் கேட்டா அது மதுரை மீசமணியோட பொண்டாட்டி மட்டும்தான் வைக்க முடியும். சுண்டக்கடலை குழம்பு நொறுக்கி விட்ருவா. மீன் குழம்புலாம் அப்படியே பரப்பி விட்ருவா. சிக்கன் கிரேவிலாம் சிதைச்சி விட்ருவா. மட்டன்லாம் அப்படியே மலிப்பி விடுவார். கிச்சு 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 கிச்சுன்னா அப்படி சமைப்பா. என்னத்த சொல்கிறது? போதுமாடா? சாப்பிட்டேடாம்மா? அப்போ தான் சாப்பிடுவாப்பா. என் மக சாப்பிட்டு வச்சது எனக்கு அமிர்தம் தான். நல்லத்தங்கப்பல ஓகே நம்மளே. உப்பு 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 இருக்கு. ஓலப்பொடி உப்பு வேணுமா? விட்டுடுவா. ஓகே நம்மளே. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி, என் மக மதுமிதா. நண்பர்களே சொல்ல வேண்டிய சொல்லுங்க. என்ன சொல்ல வேண்டிய சொல்லுங்க. அங்க பா சொல்லுங்க. அங்க பா சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டியா? என்னவா சைகை காட்டுறீங்க? என்னது என்னது குல்லாவா? என்ன குள்ள சொல்கிறாங்க? குல்லான்னா தெரியலையேப்பா. சைகை சும்மா சொல்லு. என்னது? எல்லாரும் வண்டி ஓட்டுங்க. என்ன போட்டு ஓட்டுங்க? ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. சூப்பர். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க நண்பர்களே. ஓகே நன்றி. பாய் பாய். பாய் பாய்.